ஹலோ வியூவர்ஸ், காலை வணக்கம். இன்றைய பதிவு என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். நான் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தோட தான் நான் வந்து பகிர்றதுக்காக வந்திருக்கேன். முன்னாலலாம் நான் நான் வந்து மித்து ஃபேஷன் நிஷா அவங்க வந்து முன்னாலலாம் நெறைய விதைகள் கிவ் அவேன்னு ஒண்ணு நடத்துனாங்கங்க. நான் அதில வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல ஒரு கமெண்ட் போடணும். அப்பதான் வந்து விதைகள் பகிர்வு, கிவ் அவே மாதிரி வச்சிருப்பாங்க. அதில முதல் கமெண்ட் யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்து 1 மணி நேரத்துக்குள்ள போட சொல்லுவாங்க. நாங்க எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ல வந்தோனே பார்த்து நான் தான் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் போடுவேன். நெறைய செடிகள் வந்து அதில கிவ் அவேல அவங்க வந்து குடுத்துருக்காங்க. விதைகள் குடுப்பாங்க. இப்பலாம் அதில வந்து 50 பேர் குடுத்தா கூட அதில 10 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு ஒரு மாசம் வரைக்கும் அவங்க குடுப்பாங்க. அதில வந்து என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் யாரெல்லாம் போடுறாங்கன்னு பார்த்து அத ஃபில்டர் பண்ணி அவங்க வந்து விதைகள் பகிர்வு அப்படிங்கிற கிவ் அவே நடத்துனாங்க. இப்பலாம் பாருங்கங்க, நான்லாம் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் தானங்க. ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் நான் போட்டுருவேன். அதில நெறைய செடிகள் நான் நாளைக்கு காமிக்கிறேன். என்னெல்லாம் விதைகள்னு. அது நெறைய என்னோட திராட்சைலாம் அப்படி வந்தது தான். ரோஸ் லில்லி அப்படி வந்தது தான். நான் இன்னும் முன்னால ஒரு வீடியோல கூட நான் சொல்லியிருக்கேன். அப்படி கிவ் அவேல வாங்கினது அப்படின்னுட்டு. இப்ப நம்மலாம் பாருங்களேன், விதைகள் வந்து பகிர்வுங்கிறது எங்க பார்த்தாலும் எல்லா சேனல்லயும் விதைகள் பகிர்வு குடுக்குறாங்க. நான் கூட பாருங்க உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா குடுத்துருக்கேன். அதில வந்து கொரியர்ல அனுப்புவாங்க. அட்ரஸ் கேட்பாங்க. மெயில் போடுவேன் நானு. மெயில்ல வந்து நான் வந்து மெயில்ல வந்து நாங்க குடுத்துருவோம் அட்ரஸ் அதெல்லாம். அவங்க உடனே வீட்டுக்கு கொரியர் அனுப்புவாங்க. இப்பல்லாம் பாருங்களேன், என்ன ஒரு சந்தோஷமா நம்ம வந்து விதைகள் பகிர்வு அப்படின்னுட்டு, ஈஸியா நம்ம நம்ம ஜெயாத் கார்டன் குரூப்லயே ஆகட்டும், நானாகட்டும் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஈஸியா விதைகள் குடுக்குறேன். இதுல இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் எங்கங்க போய் சொல்றது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விதைகள் பகிர்வு நானும் நடத்தியிருக்கேங்கும்போது, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா நான் வந்து குடுக்குறேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. நீங்களும் அத விதைகள பயிரிட்டு அதில வந்து நீங்க வந்து அத சந்தோஷத்த அனுபவிக்கிறீங்க. அத நினைக்கும்போது கஷ்டம் இல்லாம என்ன சொல்றதுன்னு புரியல பாருங்களேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க என்ஜாய் பண்றீங்க. அம்மா எனக்கு விதைகள் தாங்க, விதைகள் தாங்கன்னு நீங்க ஒவ்வொரு வாட்ஸ்அப்லயும் நீங்க கேட்கறீங்க. ரொம்ப சந்தோஷமா நானும் குடுக்குறேன். என்ஜாய் பண்றீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது. அப்பலாம் கஷ்டப்பட்டோம். இப்ப பாருங்களேன், எல்லா சேனல்லயும் குடுக்குறாங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விதைகள் பயிர் நான் நடத்துறதுலயும் எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாலலாம் நாங்க கஷ்டப்பட்டோம். இப்ப அந்த கஷ்டம் இல்ல அப்படிங்கிறத சொல்றதுக்கான பதிவு தான் இது. நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நம்ம செடிகள்லாம் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் போட்டுறலாமா? நெறைய பூக்கள் இன்னைக்கும். சந்தோஷமா இருக்கு. பாருங்க இது பாருங்களேன், அங்க பாருங்க விதை பாருங்க. மொளச்சிருக்கு பாருங்க நான் போட்ட செடி. அது நீலக்காரம். அப்புறம் வந்து அது பாருங்க நான் மணி பிளான்ட்ட சும்மா அப்படி கட்டி விட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, வணக்கம்.